எல்லாரையும் நான் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21 வசனம். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் செவிகளை திறந்தருளும், மந்த இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரியற்றும், அடைக்கப்பட்ட செவிகள் திறக்கப்படுவதாக, கற்பார இருதயங்கள் நொறுக்கப்பட்டு உத்தமமான தேவனை சேவிக்கும் சதையான இருதயம் உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ யாராவது ஒருத்தர் மைக்கில் அந்த வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. கர்த்தர் தெய்வம் என்கிறவர்கள் மாத்திர கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எல்லா சாமியும் ஒரே சாமி தான்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லாம தான் இருக்கீங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை சேவியுங்கள். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்த்தரே தான் தெய்வம். அடிஷ்னலாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் வானத்தில் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 பேர் கடவுளாக இருக்காங்கன்னா எப்போ பார்த்தாலும் மேலே என்ன நடந்துக்கிட்டு இருக்கோம்? நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ காடா, நான் காடா, நீ தேவனா, நான் தேவனான்னு சண்டை நடக்குமா நடக்காதா? ஒரு ஊரில் 2 ரவுடி இருந்தாலே என்ன நடக்கும்? நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, இல்லையா? 2 கட்சி இருந்தால் கம்பல்சரி நாட்டில் என்ன நடக்கும்? ஆமாம், அவருக்கு அகென்ஸ்டாக ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார், இவருக்கு அகென்ஸ்டாக நீயா நானா பார்த்துடலாம் தேர்தல் களத்தில் அப்படின்னு போராட்டமாக இருக்கும். அப்போ தேவன் கடவுள் 4-5 கடவுள் இருந்தால் மேலே என்ன நடந்துகிட்டு இருந்திருக்கும்? என்ன நடக்கும் என்னென்னமோ நடக்கும். எல்லாம் அமைதியாக இருக்குதுன்னா அங்கே ஒருத்தருடைய ஆட்சியில் தான் எல்லாமே. ஹல்லேலூயா. அங்கே வேறு யாரும் கிடையாது, அவருக்கு இணையாக ஒருவருமே இல்லை. இந்த கர்த்தரை தெய்வமாக சேவிக்கிற நாம் இன்று எப்படி இருக்கிறோம்? வாட் இஸ் அவர் பொசிஷன், அவர் லெவல் நவ்? இன்றைக்கு நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தர் தான் தெய்வம்னு எனக்கு தெரியும். ஆனால் ஆராதிக்கிற கர்த்தர் தான் தெய்வம்னு இருக்கிற அறிவு கிடைக்க பெற்ற நான் இன்று எப்படி இருக்கிறேன்? இன்று நான் என் வாழ்க்கையின் நிலைமையில் எந்த லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கேன்? ஒரு 24 வயது வாலிபன் நான் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தேன். துல்லியமாக 24 வயசுன்னு எனக்கு தெரியாது, தோராயமாக அவங்க அக்கா சொன்னதை வச்சு சொல்கிறேன். கல்யாணம் ஆகலை இன்னும் அவனுக்கு. அவன் வந்த நேரத்துலேருந்து இப்படியே உட்காந்துட்டு இருந்தான். எந்த சலனமும் இல்லை, எந்த அசைவும் இல்லை, எந்த பெரிய அளவு அவங்ககிட்ட எந்த மூமெண்ட்டும் இல்லை. அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனால் முடியல. அவங்க அக்கா கிட்ட கேட்டால் என்ன பிரச்சனைன்னு. அவனுடைய ஹார்ட் மொத்தமாக வீக்காக போச்சு. அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். ஃபுல்லாக தண்ணி அடிப்பான் சார், தம் அடிப்பான், 2மே பண்ணுவான். அவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. 24 வயசுக்குள்ளே அவனுடைய ஹார்ட்டு கிட்டத்தட்ட 3/4 செயலிழந்து போச்சு. இப்போ கொஞ்சம் லேசாக துடிக்குது, அதில் தான் இப்படி உட்காந்துட்டே இருக்கான். சொன்னாங்க ஒரு 2 நாள் கழித்து ஆள் காணோம். அவர் என்ன ஆனார் எனக்கு தெரியாது. இது யார் இழுத்து வச்சது? மனுஷனே உனக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு வாலிப பையன் வந்து கேள்வி கேட்டானா, பாஸ்டர்
உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேட்கலாமா? கேட்கலாம், பதில் சொல்கிறேன். கடவுள் தானே எல்லாத்தையும் படைத்தார்? ஆமாம். கடவுள் தானே எல்லாவற்றையும் படைத்தார்? ஆமாம். எல்லா செடி கொடி மிருகங்கள் சாப்பிட்றது எல்லாத்தையும் செடி எல்லாவற்றையும் படைத்தது கடவுள் தானே. கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம். அப்போ கஞ்சா செடி கூட கடவுள் தானே படைத்தார். அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறீங்க? பண்ணலாம்ல? பண்ணலாமே. கஞ்சா யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், பண்ணுங்க. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாய்யா, பண்ணுப்ப. நீ இன்றைக்கே போய் கஞ்சா செடி எடுத்து யூஸ் பண்ண. அப்படியே ஆண்டவர் தான் அதான் அரளி விதையும் படைத்தார். அதே ஆண்டவர் தான் எதையும் படைத்தார்? அரளி விதையும் செடியும் அது அவர் தான் படைத்தார். அதையும் இந்த பக்கமாக கொஞ்சம் அரைச்சி சாப்பிட்டு, அதை என்ன பண்ணு, அரைச்சி சாப்பிட்டு. தெரியுதில்ல சாப்பிடக்கூடாது, தெரியுதில்ல. மனிதனே உனக்கு மூளையை கடவுள் கொடுத்துருக்கார். பிரெயின் இல்லாமல் படைச்சாரா நம்மளை? அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் ரெண்டாவது ஒரு பகுதியில் இருக்கிறவங்கள செய்திக்காக எடுத்துக்கொள்கிறேன். 15 to 35 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க எழுப்பி நில்லுங்க. உங்கள் பைபிளை கையில் எடுத்துச்சு. 15 to 35 உங்கள் பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் எழுப்பி நிற்க வேண்டும். 15 to 35. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒபே. வேறு யாராவது நான் வந்து பார்க்கணுமா, இல்லை நீங்களே எழுப்பி நிற்கிறீங்களா? ஓகே, உங்கள் பைபிளை எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க. தேங்க்யூ. ஓகே, உங்கள் பைபிள்லாம் கையில் வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு பைபிளில் ஒரு யார் ஃபஸ்ட்டு வாசிக்கிறீங்கன்னு பார்ப்போம். நியாயாதிபதிகள் 11:30-31 2 வசனங்கள் வாசிங்க. 30 and 31. வெரி குட், காட் பிளஸ் யூ. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவனே, நீர் வந்து அம்மோன் புத்திரரை நான் முறியடித்து வரும் பொழுது எனக்கு எதிர்கொண்டு வாசலில் எது வருதோ அதை உமக்கு தகன பலியாக செலுத்திடுவேன்னு சொல்லிட்டு அவன் பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டான். வசனம் 34. ஜெயிச்சுட்டு இப்போ வர்றார். யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு ஒரு பெரிய படையை ஜெயிச்சுட்டு வர்றார். வரும்போது உங்களை தான் கேள்வி கேட்பேன் நடுவில் உங்களுக்கு தான் பிரசங்கமே இன்னைக்கு. வரும்போது எதிரில் வந்தது யாருன்னா அவருடைய வாலிப வயசில் இருக்கிற பொண்ணு. நல்ல ஓஹோன்னு ஜம்முன்னு ஒரு பெரிய ஒரே பிள்ளை ஜம்முன்னு வாழ வேண்டியவ. அந்த நாட்டுக்கே, இஸ்ரேல் நாட்டுக்கே அவங்க அப்பா தான் ஓனர், அதிபதி. ஒரே பிள்ளை, எப்படி ராணி மாதிரி வாழ வேண்டியவ இப்போ பரிதாபமா வாலிப வயசில் துடிக்க செத்து போய் கிடக்கிறாள. பெரும்பாலான குழந்தைகளுக்கு, வாலிபர்களுக்கு தேவன், உங்களுக்கு தான் சொல்கிறேன், இங்கே நிற்கிற எல்லா வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் உங்கள் பெற்றோரிடமே பெரும்பாலும் பேசிவிடுகிறார். பைபிளில் இருந்து தான் சொல்கிறேன். சில வாலிபர்களுக்கு அந்த வயதில் வந்து பேசுகிறார். ஆனால் குழந்தையாக பிறக்கும் முன்பே தேவன் உங்களுடைய எதிர்காலத்தை உங்கள் பெற்றோரிடமோ அல்லது உங்கள் ஊழியரிடமோ அவர் சொல்லிவிடுகிறார். இப்படித்தான் நீங்கள் ஆகப் போகிறீர்கள் என்று. எத்தனை பேருக்கு தெரியும்? சின்னதாக கூட சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல இருக்கட்டும். எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க, உன்னை குறித்து ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார், நீ இப்படி ஆக போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்கன்னா கை தூக்குங்க பார்க்கலாம், ப்ளீஸ் ஸ்லீப். அதெல்லாம் தெரியாது, சின்னதோ பெருசோ கையை தூக்குங்க. பேசுனாங்க, பேசலை, அவ்வளோதான். நல்லா தூக்குங்க கையை. நல்லா இப்படி தூக்குங்கப்பா மேலே, எல்லோரும் பார்க்கட்டும். 1 2 3 4 கையை கீழே போட்டுறீங்களா? மற்றவங்க கிட்டலாம் ஏன் பேசலை ஆண்டவர்? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்கிற இது வரலையா? ஏன் ஆண்டவர் பைபிளில் அவனோட இவனோட, இவன் அப்பாவோட அவன் அப்பாவோட, அவங்க அம்மாவோட இவங்க அம்மாவோடலாம் பேசினார, ஏன் என்னை பற்றி பேசலைன்ற அந்த துடிப்பு உங்களுக்கு வரலை? ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு இல்லாமல் போச்சு? புதுசாக வந்த 1 2 பேர் இருக்கீங்க, உங்களெல்லாம் நான் கஷ்டப்படுத்தலை. இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாங்களே பைபிளை கையில் வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு தான் இதெல்லாம். இப்போ நான்
அதை குறித்து சொல்லணும்னா சிம்சோன், யோவான், இயேசு, ஈசாக்கு, ஏசா, யாக்கோபு எல்லாரை பற்றியும் ஆண்டவர் அழகாக சொன்னார். ஏன் என்னை பற்றி சொல்லலை? 13 காரியம். ஏன் தேவன் உங்களை குறித்த விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்காதபடிக்கு நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க அல்லது இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து சொல்லுகிறேன். இன்றைய வாலிபர்களின் நிலைமை நம்பர் 1, சுய விருப்பம் அல்லது சொந்த விருப்பத்தின்படி வாழ்வது. என் விருப்பம் என் இஷ்டம் அப்படின்னு வாழ்கிறது. தேவனுடைய விருப்பம் இங்கே இடம்பெறவில்லை. ஏன்னா தேவனுடைய விருப்பம் ஒரு நாளும் தீமையாகவே அமையாது. ஒரு சின்ன இம்மி அளவு கூட தேவன் எந்த மனிதனுக்கும் தீமை செய்வதே இல்லவே இல்லை. அவர் நன்மையே செய்கிற தேவன். தீமை தானாகவே ஒவ்வொருத்தனும் இழுத்து வைத்துக் கொள்ளுது. முதல் விஷயம், உங்கள் விருப்பத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க, அவங்களோட தேவன் பேச மாட்டார். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா தேவன் பேச மாட்டார். உங்கள் சுய விருப்பம் அங்கே தலை தூக்குதா, தேவனுடைய விருப்பம் தலை தூக்குதா? நீங்கள் தான் உங்களை குறித்து லெசன் பண்ணி வச்சுருக்கணும், படித்து வச்சுருக்கணும். நீங்கள் தான் உங்களை குறித்து திங்க் பண்ணணும். நீங்கள் தான் உங்களை குறித்து யோசிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் சுய விருப்பங்களும் உங்கள் இஷ்டமான விருப்பங்களும் மேலோங்கி நிற்கிறதா? கவனமாக இருக்க வேண்டும். சிம்சோனுக்கு அப்படி தான். தன் கண்களுக்கு விருப்பமாய் அவள் தெரிந்தாள், முடிஞ்சது வாழ்க்கை. அவனுக்கு அவள் தான் எனக்கு விருப்பம், அந்த பொண்ணு தான் எனக்கு விருப்பம், அவள் தான் என் லைஃப். தேவ திட்டலாம் அதெல்லாம் கிடக்குது போயா. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிற, இங்கே நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். நம்பர் 2, காலத்தையும் நேரத்தையும் வீணாக்குவது. காலத்தையும் நேரத்தையும், நான் இப்போ பாயிண்ட்டை கேட்பேன், யாரை பார்த்து கேட்குறேனோ அவங்க நீங்கள் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். லோத்து தாமதிச்சுட்டே இருந்தா, டே போடா வெளியில் போடா. இன்றைய வாலிபர்கள் தங்களுடைய வாலிபத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். நேரத்தை, உங்களுடைய காலம் நேரம் பொன் போன்றது, ஆனால் அதை நீங்கள் வீணடித்து கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் வாழ்க்கை வரும் நாட்களில் கேள்விக்குறியாக மாற்றப்படுகிறது. நம்பர் 3, தேவனுடைய கோபத்தை சம்பாதிக்கும் மதியீனம். கர்த்தர் கோபப்படுவாரே அப்படிங்கிற பயம் யாருக்கு இன்னைக்கு வாலிபர்களுக்கு இல்லை. உலகத்திலேயே நீங்கள் சாத்தானுக்கு துளி கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேய்க்கும் பிசாசுக்கும் துளி கூட பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எவருக்காவது பேய் பிசாசு பயம் இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறேன், பேயை கண்டா பிசாசை கண்டா ஆடுது, அப்படியே ஒரு நிழல் போகுது, போ இயேசுவின் நாமத்தினால சொல்லிட்டு போயிட்டேரு. நீ பயப்பட வேண்டிய ஒரே ஒருவர் யார் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கே பயப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? பிசாசால உங்களுடைய ஒரு முடியை தொடர்றதுக்கு கூட அனுமதி கிடையாது. ஆனால் தேவன் நினைத்தால் முடியே இல்லாமல் ஆக்கிடுவார், முடி கூட இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவார். அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு பார்வை பார்த்தாருன்னா அந்த நாடே இருக்காது. இன்னைக்கோ சோதம் குமரா கிடையாது. இன்னைக்கோ இதே போல் எத்தனையோ இடத்த சொல்லுவேன். அப்போ தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாததுனால தேவனுடைய கோபத்தை சம்பாதிக்கிற மதியீனம். ஏசா அது கிடக்குது, சேஷ்டபுத்திர பாகம், போ வேலையை பார்த்துட்டு ஆவது கிடக்குது. என்ன இப்போ ஜெபிக்கலைன்னா என்ன இப்போ, என்ன இப்போ இப்படி வாழலன்னா என்ன இப்போ, கோவப்பட்டா என்ன இப்போ, சண்டை போட்டால் என்ன இப்போ, வாக்குவாதம் பண்ணால் என்ன இப்போ? அவர் கோபப்படுவாரே, தேவன் வருத்தப்படுவாரே, இது தேவனுக்கு முன்பாக நியாயம் அல்லவே என்கிற பயம் இன்றைய வாலிபர்கள் வாழ்க்கையில் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அதனால் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்பர் 4, ஜெபிக்க, வேதம் வாசிக்க விருப்பமற்ற, கடமைக்காக அதையும் கூட செய்யும் சுபாவம். ஏசாயா 30 அதிகாரம் 9 வாலிபரில் எடுத்து எல்லாரும் வாசிங்க.
ஏசாயா 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். அடுத்த வசனம். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல். பாஸ்டர் ரொம்பலாம் எங்களோட பேசாதீங்க, எங்களுக்கு அறிவுரைலாம் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் எங்களுக்கு கிடையாது, நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க, இதுதான் அதனுடைய அர்த்தம். எவரும் எங்களுக்கு பாஸ்டரோ ஊழியக்காரனோ வந்து எங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ண வேண்டாம், எங்களுக்கு அந்த அட்வைஸே பிடிக்காது, கிளம்புங்க வேலையை பார்த்துட்டு. வேதத்தை கேட்க, வாசிக்க, ஜெபிக்க விருப்பமற்ற அப்படியே செஞ்சால் கூட கடமை. இன்றைக்கி ஒரு 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 கேள்வி கேட்குறேன், கொயரில் நின்றவங்க, மியூசிக் டீமில் இருந்தவங்கள பார்த்து கேட்குறேன். 2 hours ப்ரேயர் பண்ண நான் அந்த சர்வீஸ்க்காக மட்டுமே நான் வாசிக்க போகிற கீபோர்ட், பேடு, பாட்டு நடத்த போகிறேன்னு சொன்னேன். உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்க, எல்லோரும் மத்தியிலும் சொன்னால் நல்லா இருக்காது. 2 hours ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்து நின்னேன்னு சொல்கிறவங்க உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 2 மணி நேரமாகிலும் நான் ஜெபம் பண்ணி விட்டு தான் இந்த மேடை ஏறினேன் என்று சொல்லுகிற எந்த வாலிபன் ஒருவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நான் சொல்லுகிறேன். நான் அப்படி ஜெபிக்காமல் வந்து நின்று வாசித்து பாடியிருப்பேனே, ஆனால் நான் தேவனுடைய வருத்தத்தை சம்பாதித்திருக்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Only 2 hours prayer, you spend 2 hours only. அது கூட முடியலன்னா நீங்கள் இங்கே முன்னாடி வந்து நின்று செய்தது ஊழியம் இல்லை, அட்டூழியம். தேவன் வருத்தப்படுவார் உங்கள் மேலே. சில வாலிபர்கள் இருக்காங்க, அவங்க ஆராதனை நடத்தும் போது ஆடாடாடாடாடாடா, ஆனால் அவர்கள் ஆராதனையின் மத்தியில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தேவன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். பலருடைய இருதயத்தின் நிலைமை கண்டு தேவன் வருத்தத்தில் இருக்கிறார். நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கி 2 hours 3 hours ஜெபிக்காத வாலிபர்கள் இன்றைக்கு பெருகிட்டு வராங்க. ஆனால் உங்களால் 2 hours 3 ஹவர்ஸ்க்கு மேலே உலக காரியத்தில் வீணாக உங்கள் நேரத்தை செலவு பண்ண முடியுதா இல்லையா? செய்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் வருத்தப்பட்டு இருக்கார். எச்சரிக்கையாக பேசிக்கொண்டு இருக்கிறேன். உனக்கு ஜெபிக்க முடியல, வேலை வாசிக்க முடியல, ஆனால் யூடியூப்லேயும் இன்ஸ்டாவிலையும் கண்ட குப்பையில நேரத்தை செலவு பண்ண முடியுது. ஒரு நாள் நீ தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது நீ கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 5வது, தங்களுக்கென்று சில தவறான வட்டங்களை, கொள்கைகளை நிர்ணயித்து செயல்படுகிறார்கள். யோனா ஆண்டவர் சொல்ற, டேய் நினிவேக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறா போட. ஆனால் இவன் சொல்கிறான், நான் எதுக்கு அங்கே போகணும்? அவனுங்களாம் அக்கிரமக்கார பயலுங்க, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, பொல்லாதவனுங்க அவனுங்க. அவனுங்க இருக்கிற இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. என் நாட்டை நேசிக்கிற மனிதர்கள் எங்கே இருக்கிறார்களோ என் நாட்டை செழிப்பாக்கணும். தரிசீஸ், அதுதான் என் நாட்டை செழிப்பாக்கியது. கேதுரு மர கட்டைகள், தங்கம், வைரம், அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வியாபாரம் பண்ண என் நாட்டை செழிப்பாக்கணும் நாட்டுக்கு நான் போகிறேன். என் நாட்டை வீணாக்கணும் மனிதர்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன்னு சொன்னானே. இது போல் கொள்கைகளில் வாழ்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கா? உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு நிற்கிறீங்களே. தேவன் சொல்லுவது உங்களுக்கு முக்கியமல்ல, தேவ மனிதர்கள் சொல்லுவது உங்களுக்கு முக்கியமல்ல. உங்களுக்கு போட்டிருக்கிற கொள்கை, உங்களுக்குள் வைத்திருக்கிற வட்டம் தான் உங்களுக்கு முக்கியமா? கவனமாய் நீங்கள் இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 6வது, வேதத்தை மிக அதிகமாக அறிந்திருக்க வேண்டிய வாலிப பிராயத்தில் அதை குறித்து அறிவற்றவர்களாக, அறியாதவர்களாக இன்றைய வாலிபர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்கிற வசனம் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிற ஒரு வசனம் எங்கே இருக்குது? தொகர்மா வம்சத்தார் குதிரைகளை கொண்டு வந்தார்கள். சொல்லுங்கள் அந்த வசனம் எங்கே இருக்குது? இந்த தொகர்மா வம்சத்தார் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம்.
லாயீசின் குமாரத்தியே, நீ களி கூறாதே, சீயோன் குமாரத்தின் பாவத்துக்கு நீயே காரணி. சொல்லுங்க அந்த வசனம் எங்க இருக்குதுன்னு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். தானே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எத்தனை வசனம் உங்களுக்கு தெரியாது? வேதத்தை அறியாத வாலிபர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டு வருகிறீர்களே. வேதத்தை அக்கு வேற ஆணி வேற படிக்க வேண்டிய வயசு இந்த வயசு. பைபிள் வந்து கேட்டால் இன்றைக்கி தெரியல, எடுத்து வாசிப்பான்னா யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்க, எல்லாரும் வேகமாக வாசிக்க வேண்டாமா? எங்கே போய்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் உங்களை நிதானித்து கொள்ளுங்கள். அடுத்தது, வெளியே நடக்கும் ஆபத்தான வருங்கால நிகழ்வுகளை அறியாத நிலைமையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. லோத்துனுடைய மகள்கள் உலகத்தில் ஆம்பளையே கிடையாதுன்னாங்க. அவளுங்களுடைய நினப்பு என்னன்னா, உலகத்தில் அப்பாவை விட்ட வேற ஆம்பளையே கிடையாது. இன்னைக்கு வெளி உலகத்தில் நடக்கும் விஷயங்களை அறியாத பேதையான வாலிபர்களாக இருக்கிறீர்களே. சமுதாயத்தில் இனி அடுத்து என்ன நடக்க போகுது? கர்த்தர் சொன்னது என்ன? அங்கே நடப்பது என்ன? இன்னும் என்னென்ன நடக்க வரப்போகுது? நாம் எப்படிப்பட்ட வருங்காலத்தை குறித்து ஆராய்ந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். தெரியலையே இன்றைக்கு வாலிபர்கள். வெளியே என்ன நடக்குது, வருங்காலத்தில் என்ன உலகம் மாறப்போகுதுங்கிறது தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 8வது, தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் அறியாதவர்கள். தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் எனக்கு கேளுங்க, கூப்பிட்டு கேளுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 13 15 16 17 18 வாலிப பிள்ளைகள் நிற்கிறீங்க பிலோ 35. உங்களில் தேவனுடைய திட்டம் என்னன்னு கேளுங்க. இவங்களை கூப்பிட்டு நீங்களே உங்களை கேட்டுக்குங்க. கர்த்தர் எதுக்காகமா உன்னை இந்த பூமியில் அனுப்புனார்? வாலிப பையலுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4 5 6 7 9 10 11 12 13 14 15. இந்த பயல்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உன்னை எதுக்கு இந்த பூமியில் பிறக்க வச்சார்? அது எதேச்சா நடந்த சம்பவம் பாஸ்டர்மானுங்க. தட் இஸ் ஆக்சிடென்ட். அப்படியா? அப்படியா? அப்பாவுடைய அறையிலிருந்து அம்மாவுடைய அறைக்கு நீந்தி போனது 1 கோடிக்கு மேலே. அதில் ஒரே ஒரு ஆள் தான் அந்த 1 கோடி பேரை பீட் பண்ணி உள்ளே போய் கருமுட்டையை அட்டாக் பண்ணது, ஜாயிண்ட் ஆனது தான் இந்த உருவங்கள். 1 கோடி பேரை அம்மா வயிற்றில் இருக்கும்போதே பீட் பண்ணவங்க நீங்களும் நானும். ஆமேன்னு சொல்லலை பாருங்க. தெரியுமா? 1 crore. ஒருத்தர் 2 பேரில் 1 கோடிக்கு மேலே நீந்தி போகிற இடத்துல எல்லாரையும் தாண்டி போய் அம்மாவுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற கருமுட்டையோட இணைஞ்சு வெற்றி பெற்று வெளி உலகத்துக்கு வந்தவங்க நீங்களும் நானும். சும்மா வரல. இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அப்படி ஜெயிச்சு தான் வந்தவங்க. நாங்கள் எதுக்குங்க வந்தோம்? எதுக்கு வந்தோம் தெரியாது பாஸ்டர். தெரியாமல் தானே இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் அறியாதவர்கள். 9வது, இதுக்கு நீங்கள் 19 22 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு இந்த 8வது பாயிண்ட்டுக்கு 19 மத்தேயு 19 22 வேகமாக எடுத்து வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஏண்டாடே, நீ வந்து என்னை பின்பற்றி வான்னு சொன்னது 12 பேருக்கு சொன்னார். அதில் ஒருத்தன் இப்போ ஜகா வாங்கிட்டு போகிறான், அவர் காலி. அந்த இடத்துக்கு இன்னொருத்தனை வேணும்டா. 12 அப்போஸ்தலர்கள் பரலோகத்தில் நியாயம் தீர்க்கிற சிங்காசனத்தில் உட்கார போகிற 12வது ஆள் எனக்கு ஒருத்தன் வேணும், நீ வாடான்னு கூப்பிடுறார். அப்படி தானே என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறது 12 சீசர்கள் சொன்னது. இயேசு பின்னாடி போகிற சீச கூட்டத்தில் இருக்க வேண்டியவன் காசு பணத்தை பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாயா? கேவலமா இல்லை? தேவன் உன்னை எதுக்கு அழைத்தாருங்கிறது தெரியாமல் இன்றைக்கி வேலை பணம் அதுக்கு பின்னாடி ஓட்டினா என்ன அர்த்தம்? நான் வேகமாக போகிறேன், ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசை தான்.
10வது பாயிண்ட், 9வது பாயிண்ட், தேவனுடைய விருப்பம் தன்னுடைய விருப்பம் தோல்வி அடைந்தால் வருத்தப்படுவது. நான் ஒரு பிளான் பண்ணுறேன், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஒரு கல்யாணம் பண்ணுனா அதில் சந்தோஷமாகவே வாழ்கிறோம் அப்படின்னு தானே நான் நினச்சேன். கண்ணீர் வடிப்பேன்னு நான் நினச்சேன்னா, ஏன் கண்ணீர் வடித்தேன்? ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. என் திருமண வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும் தானே நினச்சேன், ஏன் ஃபெயிலியர்? ஓன் திட்டம் தோல்வி, அதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற. சொல்லு, தேவனுடைய திட்டம் ஜெயிச்சது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய திட்டம் தோல்வி அடைந்தா வருத்தமே கிடையாது. சில பயல்களோட ஆண்டவர் பேசுகிற, டே நீ இதை செய்யணுண்டான்றார். அவன் செய்யாமல் ஃபெயிலியர் ஆக்கினா அவனுக்கு துளி கூட வருத்தமே இல்லைங்க. அம்மா, தேவனுடைய திட்டம் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகுதே, வருத்தம் இல்லையா? வருத்தப்படுறதை விட விடுங்க. துணிகரமாக செய்த அந்த பிள்ளையனுடைய நிலைமையை நினச்சி நான் வருத்தப்பட்டேன் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் திட்டம் ஃபெயிலியர் ஆனால் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஐ டோன்ட் கேர். ஆபத்தான இடத்துல இருக்கீங்க. 10, வாழ்க்கையின் பாடங்களை படிக்காத கவனிக்காத மெத்தனமான போக்கு. அப்பா என்ன நிலைமையில் இருந்தார், அம்மா என்ன நிலைமையில் இருந்தாங்க, வாழ்க்கை பாடத்தை நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அழிவு வருகிறது என்று தெரிந்தும் அதற்குள்ளே போகிற பேதையான கேடுகட்ட நிலைமையில் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில் பாடம் கற்றுக்கோ. எங்கள் அப்பா குடிச்சு கெட்டு போனாருங்க. நான் குடிக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தேன், அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். எங்கள் தாத்தா ஜெயின் ஸ்மோக்கர், மொத்த பல்லு விழுந்து போச்சு. நான் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன் வாழ்நாள்னு தீர்மானம் எடுத்தேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த குடியினால தான் என் வாழ்க்கை, என் குடும்பம் சீரழிஞ்சுது, நான் எடுக்கவே கூடாது கையில் அப்படின்னு தீர்மானித்தேன். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இன்னும் தீவிரமாக அது இருந்துச்சு. ஒரு வாலிப பையனாக இருக்கும்போது, 15-16 வயசு இருக்கும்போது, எனக்கு சீனியராக என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தன் சொன்னான், தயவுசெய்து காதல் திருமணம் பண்ணிடாத, காதல் திருமணம் மட்டும் நீ பண்ணிடாதன்னு சொன்னார். ஏன் சொன்னார்ன்றது எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஏதோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு விலகி இருந்தேன். காதல் திருமணம் பண்ணுறது தப்பாக ரைட்டான்னு நான் இப்போ பேச வரலை. ஆனால் தேவ திட்டம் அங்கே அடி வாங்குதான்னா எச்சரிக்கையாக இரு, கவனமாக இருந்துக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரும்பாலான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை முறையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. வாழ்க்கை பாடம் கற்றுக்கொள்வதில்லை. வாழ்க்கை என்ன சொல்லி தருதுங்கிறத நீங்கள் படிக்கலை. இன்னும் சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போ, ஹார்ட் பேஷண்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போ. ஆக்சிடெண்ட் ஆகி எலும்பு முறிஞ்சு கிடக்கிற அந்த ஹாலுக்குள்ளே போ. வண்டி எவ்வளோ வேகமாக ஓட்டக்கூடாதுங்கிறத அவன் சொல்லுவான். 2 காலும் போன ஒரு வாலிபன் சொல்கிறான், ஐயா ஓட்டாதையா வேகமாக வண்டியன்றான். ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம பயலுக்கு எப்படி தான் ஓட்டுறானுங்க தானே. அப்படி நீ வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிடலையே. வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்ளாத ஒரு மட்டமான ஒரு நிலைமையில் போயிட்டு இருக்கு இன்றைக்கி வாலிபர்களுடைய நிலைமை. அடிபட்டால் தான் திருந்துவேன், வேண்டாம், அடிபடுறதுக்கு முன்னாடியே திருந்து. 11, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவர் சொல்லுவார், பாஸ்டர் சொல்லிகிட்டே போகட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நடக்கட்டும்னு ஒரு நிர்விசாரம், நடக்கட்டும்னு நிர்விசாரம். என்ன நடக்கும்? வண்டியை வேகமாக ஓட்டினா என்ன நடக்கும்? ஃப்ரைட் ரைஸை அதிகமாக சாப்பிட்டா என்ன நடக்கும்? பிஸ்கட்டாக முக்கி தின்னுட்டு இருந்தா என்ன நடக்கும்? நடந்த பின்னாடி ஐயோ நடந்து போச்சே. அந்த பய பின்னாடி சுற்றினா அவன் நீ அழகாக இருக்க. யாருமே நான் அழகாக இருக்கேன்னே சொல்லலை. ஆனால் அவன் மாத்திரம் என்னை பார்த்து ஓ ஸ்வீட் ஹார்ட்டுன்னு சொல்லிட்டான். நாசமாக போகிறதுக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். காயினுடைய நிலைமை ஆண்டவரே எச்சரித்தும் கேட்கல. 12, சாத்தானுடைய வஞ்சக வலைகளை, தந்திர பிடிகளை கவனிக்க தவறும் மனநிலைமை. யூதாஸ் பிசாசு சிலரை அழகாக கவுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான்.
கவனமாக இருங்க. 13வது கடைசி பாயிண்ட், ரொம்ப வாலிபர்களுக்கு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறேன். இப்போ கேள்வி கேட்பேன் முடித்தோடனே. அவர் தேவைக்காக அவரை தேடவில்லை, உங்கள் தேவைக்காகவே அவரை தேடுகிறீர்கள். உனக்கு ஜுரம் வந்ததுன்னா ஜெபிக்கிற பற்றியா? உனக்கு தலைவலி வந்ததுன்னா ஜெபிக்கிற பற்றியா? உனக்கு இடுப்பு வலி வந்ததுன்னா ஜெபிக்கிற பற்றியா? இப்போ நான் என்னுடைய கேள்வி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்குது இல்லையா? அப்போ மாத்திரம் நீங்கள் விழுந்து விழுந்து ஜெபிக்கிறீங்களா? எனக்கு ஒரு தேவையும் இல்லை, எந்த விஷயமும் எனக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது, என்ன அப்போ ஜெபிக்கிறீங்களா? அப்போ விழுந்து விழுந்து கத்தி கத்தி கதறி கதறி ஜெபிக்கிறீங்களா? இல்லை வயிறு வலி வரும்போது, இடுப்பு வலி வரும்போது, தலைவலி வரும்போது, அல்ல ஒரு தேவை வரும்போது தோத்துறாண்டவர் தோத்துறாண்டவர் அலுவலியோ தோத்துறாண்டவர் தோத்துறோ அலையலுயோ வருதா? அப்போ வருதா? அவர் தேவைக்காக நீ தேடாமல் உன் தேவைக்காக தேடுவது ரொம்ப கேவலமானது. அவருக்கு என்ன தேவைன்னா, என் புறாவே, என் உத்தமியே, உன் சத்தத்தை கேட்கட்டு, உன் முக ரூபத்தை காண்பி. ஆண்டவரே, நான் உம்முடைய புறா, நான் உம்முடைய உத்தமி, முதல் வாரத்தில் மாத்திரம்தான் காட்டப்படுவேன், மற்ற நாள் கிடையாது. மற்ற நாள் நீர் பொறுத்து கொள்ள வேண்டும். எனக்கு வயிறு வலி வரும் பொழுது தான் முகத்தை காட்டுவேன், எனக்கு இடுப்பு வலி வரும் பொழுது தான் என் சத்தம் கேட்கும். டேய், என்ன பண்ணிட்டு இருக்கிய நீங்களாம்? அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். மகனே, உனக்கு வேலை போனால்தான் ஜெபமே ஓடும், அடுத்த மாதமே வேலை போக கடவுது, நீ ஜெபிக்க மாட்டேன்றிய? மகனே, நீ சிரித்து கொண்டே உன் மனைவி தோசை சுட்டு கொடுக்கும் பொழுது நீ சாப்பிட்டு கொண்டே என்று ஷார்ட்ஸ் பார்த்து கொண்டே இருக்கிறாய். ஆகையால் மனைவி தோசை கரண்டியால் 4 மொத்து மொத்தும் பொழுது உனக்கு கண்ணீர் வரும், அப்போ நான் பார்த்து கொள்ளுகிறேன். மகனே, நீ எல்லாம் உனக்கு நன்றாய் இருக்கும் பொழுது என்னை தேடவில்லை, ஆகையால் பீஸை பிடுங்கி விட்டுற. இப்போ நீ தேடுவ. ஆண்டவரே, பீஸ் பிடுங்கப்பட்டு விட்டது. பிரச்சனை வந்தால் தான் ஜெபம் வருதுன்னா கர்த்தரே பார்ப்பாரு, பிரச்சனையை கொஞ்சம் அனுப்பு, மிகாவேலி இங்கே வா, கொஞ்சம் பிரச்சனையை அனுப்பு, அப்போ தான் என் முகத்தை, என் பிள்ளை என் முகத்தை தேடுது. வேணுமா? வேணுமா? இல்லை, எப்பவும் என் ஜெபம் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போ என் தேவனை தேடிக்கொண்டே இருப்பேன். உட்காருங்க. பாடா, நல்லா கவனிங்க. இவ்வளோ நேரமும் நான் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன், அவங்களுக்கு நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ 3வது பார்ட்டு யாருக்குன்னா, பாஸ்டர் ஐயா மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறீங்களா? ஸ்டாப் பண்ணிடுறேன். அல்லேலூயா. பேசுகிற நான் டயர்டாக வேண்டிய ஆள், நான் பேசுகிறேன், உங்களுக்கு டயர்டாகுதா? இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கிட்டேன், கவலைப்படாதீங்க. ஆமாம், 3வது ஒரு பார்ட் உள்ள ஆட்களுக்கு இப்போ பேசலை. இந்த 2 பேருக்குமே கரெக்டாக டைம் கூடுதலாகவே போயிடுச்சு. இப்போ இடுப்பெல்லாம் வலிக்கல, இந்த அப்பாடான்னு உக்காந்தீங்கள்ல, கொஞ்சம் வலிச்சதில்ல, நின்றுக்கிட்டே இருந்து கஷ்டமாக இருந்ததில்ல, அதே மாதிரி தானே எனக்கு இருக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயத்தை உங்கள் எல்லோரும் உற்சாகப்படுத்த சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு குழந்தை, எட்வின் பால் அப்படிங்கிற ஒரு பாஸ்டருடைய ஊழியம் செய்கிற பாஸ்டரில் ஒரு ஊழியம் செய்கிறவருடைய குழந்தை ஒன்று இறந்து போச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? 11 வயசு பெண் பிள்ளை இறந்துட்டா. அவள் நம்ம சபை தலைமை சபையில் விசுவாசியுடைய அக்கா பேத்தி தான் அது. அவங்கள நான் ஒரு நாள் இங்கே கூப்பிடுறேன். அந்த பிள்ளை வந்து கார் ஓரத்தில் இருக்கும்போது மிட் நைட்டில் 3 மணி என்னமோ தூக்கத்தில் டிரைவர் விட்டுட்டான் வண்டியில்.
கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு அடி. அதில் அந்த பிள்ளைக்கு மண்டையில் ஒரே அடியிலே ஸ்பாட்லேயே அவுட்டு. அப்போ அந்த பக்கத்தில் அம்மா தான் உட்காந்துருக்காங்க. மண்டையில் அடித்து அடுத்த செகண்டு ஊழியத்துக்கு போயிட்டு வர்றாங்க. ஊழியத்துக்கு போயிட்டு லீவு நாள்ன்றதுனால அப்படியே மைசூருக்கும் போயிட்டு வர்றாங்க. வரவில்லை ராணி அடித்த அடியில் அந்த மண்டை உடஞ்சி அந்த 11 வயசு பிள்ளை, ஒரே பிள்ளை, அவங்க முன்னாடியே குப்புற அப்படியே மடங்கி விழுந்துட்டா. ஃபுல்லாக ரத்தம் ஆறாக ஓடுது. இந்த காட்சி அந்த அம்மா பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பட் அவங்களுடைய அந்த ஃபியூனரல் சர்வீஸை நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டீங்க. அவர் சொல்கிற ஒரே வார்த்தை தான் சொல்கிறார், என் பிள்ளை ஆண்டவர்கிட்ட போயிட்டா, அவ்வளோதான். என் பிள்ளை, ஒரே பிள்ளை, அருமையான பிள்ளை. அது அந்த யூடியூப்பில் இருக்குது. அந்த எட்வின் பால் ஆக்சிடென்ட் போட்டால் வரும் அந்த குழந்தை. நல்ல அருமையான பிள்ளை, ஊழியத்தில் அவ்வளோ வாஞ்சி உள்ள பிள்ளை. அந்த பிள்ளை கேட்டாலும், அப்போ அந்த மிஷினரியாக பவுல் போனார்ல, அந்த படம்லாம் எனக்கு வேணும் பாட் வாங்கி வீட்டில் ஒட்டி வைக்கிறதுக்கு வச்சுருக்கார். 11 வயசு பிள்ளை, நல்ல பக்தி உள்ள பிள்ளை, ஊழியம் செய்கிற பிள்ளை. அடிச்ச அடியில் ஸ்பாட் அவுட்டு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவரே என் பிள்ளை என் கண்ணு முன்னாடியே ரத்தம் சிந்தி குபு குபுன்னு அந்த ரத்தம் மண்டையிலேருந்து வருது, அப்படியே என் முன்னாடியே அடிச்ச அடியிலே ஸ்பாட் அவுட்டு. அப்படியே பார்த்து அது வலி என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே இந்த வலியை மட்டும் என்கிட்டேருந்து எடுத்துருங்க, வேறு எதுவும் வேண்டாம் எனக்கு. ஆறுதல் தோத்திர கூட்டம் கூட நடத்தலைங்க அவங்க. எல்லோரும் ஆறுதல் சொல்ல தயவுசெய்து வராதிங்க. எனக்கு என் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். இதுக்கு என்னத்துக்கு ஆறுதல்? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். என் பிள்ளைய நீங்கள் எனக்கு ஆறுதல் படுத்தணும். ஸ்தோத்திர கூட்டமே ஆறுதல் ஸ்தோத்திர கூட்டமே கிடையாது. ஒரே ஒரு வாசனை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் பிள்ளை என் முன்னாடியே அந்த ரத்தம் குபு குபு குபுன்னு விழுது, மண்டை உடஞ்சி சதறி அப்படியே மடங்கி விழுந்து என் கண்ணு முன்னாடியே அது வலிக்குதுப்பா, எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா, அந்த வலியை எடுத்து போட்டுருங்கப்பான்னு கேட்டேன். ஆண்டவர் பேசினாரா, மகளே உனக்கு ஒரே ஒரு பிள்ளையுடைய ரத்தம் சிந்தி செத்து போகிறது உனக்கு அவ்வளோ வலிக்குதே. எத்தனையோ பிள்ளைங்க என் பிள்ளைங்க அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்களே, நரகத்தை நோக்கி போயிட்டுருங்களே, எனக்கு எவ்வளோ வலிக்கும், எனக்கு எவ்வளோ வலிக்கும். என் வழியை யார்கிட்ட போய் சொல்கிறது? என் கையால் படைச்ச என் பிள்ளைங்க அழிஞ்சு நரகத்துக்கு போயிட்டுருக்காங்களே. ஒவ்வொருத்தருடைய அந்த அழிவையும் பார்க்கும்போது ஏன் இருந்தேன் எப்படி வலி. அந்த அம்மாவை பார்த்து கேட்ட கேள்வி, உன் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை அது செத்து போச்சின்னு வலிக்குதுன்னு அழுவுறிய, உன் கண்ணு முன்னாடியே ரத்தம் சிந்தி மரித்ததை பார்த்த காட்சி எனக்கு வலிக்குதுங்கிறிய. ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் கையால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் எத்தனை பேர் அழிவை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க, எனக்கு எவ்வளோ வலிக்கும், எனக்கு எவ்வளோ வலிக்கும். ஹல்லேலூயா. அந்த பிள்ளையோட அப்பா சொல்கிறாரு, என் பொண்ணு ஊழியத்துக்கு போன இந்த சாகிறதுக்கு 5ஆம் தேதி போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் இது. சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஊழியத்துக்கு போன இடத்துல ஒரு அட்டைப்பூச்சி கடிச்சிச்சு, வலியில் துடிக்கிறா. என் பிள்ளைக்கு வலி தாங்காது, என் பிள்ளை வலி. அதனால தான் ஆண்டவர் கரெக்டாக அந்த எங்கே அடித்தா அந்த பிள்ளை வலி இல்லாமல் ஸ்பாட்லேயே காலியாகாமல் அங்கே கரெக்டாக அடித்து அதை அனுமதிச்சிட்டார். அதாவது அவர் ஆக்சிடென்ட் பண்ணலை, அவ்வளோதான். என் பிள்ளைக்கு ஒன்றும் நான் வேதனையோடு துடிச்சிக்கிட்டு வலியில் வலி தாங்க மாட்டான், அப்படியே முடிஞ்சுது. இப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கா. ஆனால் அந்த அம்மாவை பார்த்து கேட்ட கேள்வி, உனக்கு வலிக்குது இல்லை உன் பிள்ளை செத்தது? எப்படி வலிக்குது உனக்கு? ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்களே, அழிந்து கொண்டே இருக்கிறார், நரைத்து போகிறாங்களே, எனக்கு எப்படி வலிக்கும்? போய் நீ சுவிசேஷம் சொன்னால் தானே, நீ உன் ஆசீர்வாதத்துக்காக தானே சபைக்கு வர்ற, உனக்கு என்ன பிரச்சனைன்னா ஓடி வர்றிய. எப்போ ஏன் வலி உனக்கு புரியும்? அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உமக்காக ஓடுறேன் ஆண்டவரே. அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அழலை. யாராக இருந்தாலும் அழுதுறாங்க, ஒரே பிள்ளை, அதுவும் பயங்கர செல்லம். ஆனால் அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் எங்களை ஆறுதல் படுத்த வேண்டாம், எங்களுக்கு ஊழியம் செய்கிற பகுதியை மாத்திரம் எங்களுக்கு சொல்லுங்கள், அல்லது ஊழிய வாய்ப்பை மாத்திரம் ஏற்படுத்தி கொடுங்க, நாங்கள் ஆண்டவருக்காக இன்னும் ஓடணும். இன்றைக்கி நமக்கு அவங்க அவ்வளோ பெரிய சவால்.
அந்த வீடியோ நான் இன்றைக்கி யூடியூப்பில் நம்ம குரூப்பில் நான் போடுறேன். அந்த அவங்க டெஸ்டிமனியுடைய அந்த வீடியோவை நான் போடுறேன், கேட்கணும் நீங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன், கேளுங்கள்ல. இவங்க ரெண்டு பேருமே போய் செய்கிற ஊழியம் எங்கே தெரியுமா? இன்டீரியர் பிளேஸ், மனிதர்கள் சீக்கிரம் போக முடியாத இடத்துக்கு போகிறவங்க. அந்த அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை, என் மகன் ஆண்டவர் கூட இருக்கா, அளவே இல்லை, ஆனால் அவ்வளவு வேதனை உள்ளே இருக்கு. இது அந்த என்னுடைய தாய். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பிள்ளைக்காக துடிக்கிற உன் இருதயத்தை, அவ்வளோ வலி இருக்குதுன்னா இத்தனை மக்கள் அழிஞ்சிக்கிட்டே போகிறாங்களே, யார் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது? உன்னையே சபைக்கு கொண்டு வர்றதுக்கு பெரும்பாடு படணும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ சபைக்கு வர்றதுக்கே பெரும்பாடு உனக்கு. உனக்கு கேட்டால் 1000 பிரச்சனை இருக்குது. நீ என்னைக்கு உள்ளே வந்து மனம் திரும்பி நீ போய் எப்போ சுவிசேஷம் சொல்ல போகிற? அப்படியே முழங்கால் போடுங்க பார்க்கலாம். ஜெபித்தவர்களுக்கே ஜெபம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கே ஆசீர்வாதம். பிரச்சனை தீர வேண்டும் என்று வருகிறவர்களுக்கே மீண்டும் பிரச்சனை தீர்வதற்கு வருதல். நல்ல காரியங்களெல்லாம் நடத்தியவர்களுக்கே நல்ல காரியங்கள் நடத்துகிறது. ஆனால் இது எதுவுமே பெறாத, ஒருவேளை உணவு கூட வழி இல்லாமல் இருக்கிற அந்த பிள்ளைகளை பார்த்தோமே. இதுபோல் எத்தனை மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். தம்பி, வாலிப தம்பி, உன் வாழ்க்கையில் நீ பெரிய புகழ் பெறணும், பணக்காரன் ஆகணும், பெரிய வீடு வாங்கி கட்டணும், லக்ஸரி காரில் போகணும், எல்லாரும் முன்னாடி கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீ அதை நோக்கியே ஓடுறிய. உன் வாழ்க்கையில் தேவனுடைய ஒரு திட்டம் இருக்க, அதை பற்றி நீ யோசிச்சியா? சின்ன பிள்ளைங்க ஜாலியாக இருக்கணும் அங்கிள் அப்படிங்கிறது நிலைமையிலேருந்து வந்து இந்த 11 வயசு பிள்ளை அப்படி ஊழியம் செய்வார். அந்த மாதிரி என்றைக்கு நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்க? என் பிள்ளை செத்து போனால் கூட பரவாயில்ல, எனக்கு ஊழிய வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்குற பேரண்ட்ஸை போல் நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். பிள்ளைக்கு ஒரு சின்ன கீறல் கூட வராதபடி பாதுகாப்பாக நடத்த தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஜுரம் வந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரிப்படுத்துறதுக்கு கிருபை கொடுத்துருக்கார். ஆனால் நீ ஊழியம் செய்ய மாட்டேங்கிறிய. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் கேட்குறார், ஏன் வலி யாருக்கு புரியும்? என் இருதயத்தில் இருக்கிற இந்த வேதனை யாருக்கு புரியும்? யார் அந்த வேதனையை மாற்றப் போகிறது? உனக்காக வாழ்கிற வாழ்க்கையிலேயே காலத்தை ஓட்டுறிய, எனக்காக நீ எப்போ வாழ போகிற? 2 கரங்களை உயர்த்தி. இன்றைக்கு பல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க அல்லது கவனிச்சிங்க, கேட்டீங்க. ஆண்டவர் கேட்குற அந்த ஒரே ஒரு சத்தம், ஏன் வேதனை உனக்கு புரியுதா? ஏன் வலி உனக்கு தெரியுதா? உன் பிள்ளைக்கு நீ துடிக்கிறிய, ஆனால் செத்துக்கிட்டு இருக்கிற இத்தனை கோடிக்கணக்கான மக்களை பார்த்து ஏன் இருதயம் துடிக்குதே, வலிக்குதே, அது உனக்கு புரியுமா புரியாதா? இன்றைக்கு தேவன் விரும்பும் பாத்திரமாய் நான் மாற என்னை ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும், கர்த்தர் என் கூட பேசினார், என்னோட இடைப்பட்டார். இந்த உலகத்தில் நான் வாழத்தான் வேணும், கடமை இருக்குது எனக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் கிறிஸ்துவுக்காக ஒரு நல்ல போர்ச்சேவனாக இருக்க விரும்புகிறேன்றவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கடமைக்கு எழும்பாதீங்க, பொறுப்பாக உணர்த்தப்பட்டேன், ஆண்டவர் என்னோடு பேசினார்ன்றவங்க மட்டும் எழும்புங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பிதாவே, எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் பெரிய பெரிய சாதனையெல்லாம் படைத்தோம் என்று வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் மறக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் சாதனைகள் எல்லாம் எங்கே போனது? அவர்களின் காலங்களில் அவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்களாய், ஆனால் இன்றோ அவமரியாதைக்குரியவர்களாக கருதப்பட்டு, அதனால் இந்த உலகத்தில் அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாதுப்பா. உமக்காக ஒரு மனுஷன் நிற்பானே ஆனால் அவனே, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவானால் அவனே
இந்த உலகத்தில் சரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான். பேரும் புகழும் பணமும் ஆஸ்தியும் சொத்தும் சேர்த்துட்டோம், ஆனால் அவன் முடிவு பரிதவிக்கப்படத்தக்கதாய் போகிறது. நான் அப்படி இல்லை. என் தேவனுக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்று என்னோடு ஏதோ ஒரு விஷயத்தாகிலும் கூட பேசியிருக்கலாம். உணர்த்தினதற்காக நன்றி. நான் எழும்பி நிற்கிறேன் என்று எழும்பியிருக்கிற இத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.